ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நியூஸானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ என்ன வெளியாகிருக்கு அப்படிங்கிற நியூஸை இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி தமிழகத்தில் அரசியலில் பெரும் ஒரு மாற்றமானது நிகழ்ந்தது. இந்த வருட எலெக்ஷன் நடந்ததில் அந்த மாற்றம் என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ புதுசாக ஒரு கட்சி அந்த கட்சி ஆட்சியும் அமைச்சது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஆட்சி அமைத்த விஜய் ஆட்சி அமைப்பதற்கு பல போராட்டங்கள் நடந்தது. அந்த பல போராட்டங்களுக்கு பிறகு இறுதியாக ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருடைய காதுகள்லையுமே தேன் போல பாய்ந்தது. அதாவது அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நேற்று காலை கரெக்டாக 10 மணிக்கு மேலே பதவியேற்றார். அதனுடைய வீடியோ கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் ஆட்சி அமைத்ததுக்கு பின்னாடி அடுத்தடுத்து சூப்பரான நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்கிறாரு. இந்த ஒரு இதில் இன்றைக்கி சட்டசபை கூடி அதில் மீத இருக்கக்கூடியவங்களாம் இன்றைக்கி பொறுப்பேற்றாங்க. ஸோ அதனுடைய காட்சி கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பார்க்கப்பட்டது. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி அரசியல் நியூஸ் பெரியவங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் என்னன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து நடுத்தர வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் மொத்தமாகவே நியூஸை பார்த்துட்ருக்குறாங்க. இதில் எல்லாருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அப்பப்போ அந்த கருத்துக்களையும் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் காதலை சொல்லாமல் சொன்ன திரிசா அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்ட ஒரு முக்கியமான ட்வீட்டுக்கு இப்போ ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ விஜய் பதவியேற்பு விழா சம்பவத்தில் விஜய்க்கு முன்னாடி வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய விதமாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கும்போது கூடவே த்ரிஷா அவர்களும் இருந்தாங்க. அந்த வீடியோலாம் நேற்றெல்லாம் ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் சில பேர் ஃப்ரெண்டாக சப்போர்ட் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சில பேர் இவங்க ஏன் வரணும், இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எது என்னவாக இருந்தாலும் இவங்க வந்தது சர்ச்சையாகவே மாறி இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னொரு ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அதாவது த்ரிஷா அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. இதில் காதலை சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர் கமெண்ட்களை தெரிவிச்சிட்ருக்குறாங்க. அப்படி அவங்க என்ன ட்வீட் போட்டாங்க அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பகிர போகிறேன். ஆக்சுவலி இவங்க பண்ணது சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த மாதிரி பரபரப்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு கடுப்பாகுது என்று கூட சொல்லலாம். சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்வீட் போட்டால் விஜய் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு மேலும் இது காயப்படுத்துள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சங்கீதா அவர்களுக்கு இந்த ட்வீட் ரொம்பவே கடுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் திரையுலகில் முக்கிய நடிகையாக வலம் வருபவர் த்ரிஷா அவர்கள். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிகளில் ஒன்றாக இவரும் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. காரணம், இவருக்கும் விஜய்க்குமான உறவு பேசும் பொருளாகி இருப்பது தான். இதையடுத்து அவருடைய சமீபத்திய பதிவு அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கு. அதாவது விஜயின் பதவியேற்பு விழாவிற்கு வந்த த்ரிஷா போட்ட கமெண்ட்னால இப்போ சமூக வலைத்தளங்களில் இது வைரலாக பேசும் பொருளாக மாறியிருக்கு. நடிகராக மட்டும் இருந்தால் விஜய் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறார். 2 வருடங்களுக்கு முன்பே தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்டார். 233 தொகுதிகளில் போட்டியிட்ட தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இதையடுத்து மே 10ஆம் தேதியான நேற்று நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று கொண்டார். இந்த விழாவில் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர், தாய் சோபனா, நண்பர்கள் சஞ்சு, ஜெய், கிரிஷ், சங்கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் முக்கிய நபராக நடிகை த்ரிஷாவும் கலந்து கொண்டார். அவருக்கு முன் வரிசையில் இருக்கை வைக்கப்பட்டிருந்தது.
விழா நடக்கும்போது நிகழ்விடத்திற்கு வந்த த்ரிஷா தனக்கு தெரிந்தவர்களை பார்த்ததும் ஆற தழுவி ஆய் சொன்னார். பின்பு விஜயின் தாயாரான சோபாவையும் கட்டிப்பிடித்தார். விஜயின் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்கு த்ரிஷா வந்தது குறித்து பலரும் பலவேறான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த விழாவிற்கு த்ரிஷா ஒரு நீல நிற புடவையும் கொண்டையில் மல்லிப்பூ சுற்றியும் வருகை தந்தார். அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதே கெட்டப்பில் சில போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார். அதில் கேப்ஷனில் காதல் எப்போதும் சத்தமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதையடுத்து இந்த பதிவானது வைரலாகி வருகிறது. ஏற்கனவே த்ரிஷாவிற்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய உறவு குறித்து பலரும் கேள்வி எழுப்பக்கூடிய வரக்கூடிய நிலையில் த்ரிஷா இப்படிப்பட்ட பதிவை வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த சர்ச்சை சாதாரணமாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அவங்கள தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக இருக்கிறத எல்லாருமே தொடர்பு படுத்தி நிறைய மேலும் மேலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்கிறது ரொம்பவே டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் நெட்டிஷன்கள் சொல்கிறாங்க. இதோடு இந்த ஒரு இது விஜயுடைய வாழ்க்கையில் அதுவும் அவருடைய மனைவிக்கு கடுப்பாகிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் தான் இந்த மாதிரி தெரிவிக்கிறதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ த்ரிஷா அவர்கள் போட்ட ட்வீட் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு இல்லைங்கிறத புரிஞ்சு ரொம்ப கவனமாக இனி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. விஜய் நேற்று கூட ஜோசப் விஜய் எனும் நான் என்று கூறி முதலமைச்சராக பதவியேற்ற போது கீழே அமர்ந்திருந்த த்ரிஷா கொடுத்த ரியாக்ஷன் வைரலாகுது. விஜய் பதவியேற்கும் போது த்ரிஷா ரொம்பவும் எமோஷ்னல் ஆகி கண் கலங்கினார். இந்த ரியாக்ஷன் குறித்து பலரும் பேசி வராங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல த்ரிஷா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகமே எமோஷ்னல் ஆச்சு. நம்ம யாரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் எமோஷ்னல் ஆகாமல் இல்லை. நிறைய பேர் இவங்க மட்டும் பண்ணுறது எதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால தான் தப்பாக தெரியுது. ஆனால் நேற்று உண்மையாலுமே அவர் அந்த மாதிரி சொல்லும்போது எல்லாருமே எமோஷ்னல் ஆகினது தான் உண்மை. ஆக்சுவலி இவங்க நடித்த படங்கள் வரிசையாக பார்க்கும்போது இவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது. அதனால் இவங்க கெமிஸ்ட்ரியை பாராட்டணும், அதே சமயம் இவங்களுடைய நட்பையும் மதிக்கணும். ஸோ அதுதான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்களே அந்த மாதிரி கருத்தை தெரிவிக்கிறாங்க. எது என்னவாக இருந்தாலும் தற்போது இந்த விஷயந்தான் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. சட்டசபையில் நடந்தது ஒரு பக்கம் போகுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களும் இன்னொரு பக்கம் போகுது. சங்கீதாவுக்கு வழங்கப்பட்ட வந்த நிதி வசதிகளை விஜய் குறைத்ததோடு அவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தையும் அவர் கட்டுப்படுத்தியதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து த்ரிஷா பண்ணுறதும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் இதாகலை. ஸோ ஆட்சி அமைச்ச தமிழக வெற்றி கழக அந்த தலைவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம ஆட்சி நல்லாட்சி அமையணும்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோ போல் புதிய வீடியோக்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.